மைவி3 உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று நம்ம நாம் தமிழர் கட்சியின் ஒருவேளை செயலாளரோ பொருளாளரோ எந்த பொசிஷனில் இருக்கானே எனக்கே தெரியல. ஓகேங்களா? சாட்டை முருகன் வீடியோ நேற்று நம்ம கம்பெனியை பற்றி முழுசாக எதுவுமே தெரியாத அறவைக்காடு பய என்னென்னே தெரியாமல் அதை பற்றி நான் வச்சுருக்கிற பொருளை அது நம்ம ப்ராடக்டை அவ்வளவு கேவலமாக பேசியிருக்கான். ஓகேங்களா? அவன் வாயில் என்ன வந்து சாக போகிறான்னு தெரியல. ஓகேங்களா? நம்ம நிறுவனத்தின் இத்தனை பயனாளர்கள் வாங்கி நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருந்த விஷயத்தை அவன் எவ்வளோ கொச்சையாக பேச முடியுமோ அவ்வளோ கொச்சையாக பேசியிருக்கான். ஓகேங்களா? அந்த வீடியோவையும் நம்ம ஆட்கள் அதை கிளிக் பண்ணி அவனுடைய வாய்ஸையும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? நான் இன்றைக்கி தான் வந்து கேட்டேன். அது முழுசாக கேட்கல. அந்த நாரப்பையா பேசுகிற பேச்சை நான் கேட்கவே இல்லை. நான் அப்படியே விட்டுட்டேன். ஓகேங்களா? அதை முழுசாக கேட்டேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல. பட் அதனால் நான் கேட்கவே இல்லை. ஆனால் அவன் ஏதோ ஒன்று சொல்லியிருக்கான். அது தப்பாக தான் சொல்லியிருக்கான். ஓகேங்களா? அவனுக்கு நான் பதில் சொல்லணுமானா அது அவசியமே கிடையாது. என் நிறுவனத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது கேட்டாங்கன்னா என் நிறுவனத்தில் இருக்கிற மெம்பருக்கு நான் கண்டிப்பாக பதில் சொல்கிறது நான் ரெடியாக இருக்கேன். நான் மட்டும் கிடையாது, நம்ம எம்டியும் பதில் சொல்கிறது ரெடியாக இருக்காரு. அவன் நிருபராக ஏதாவது ஒரு கேள்வி கேட்டிருந்தாலும் அதுக்கு வந்து பதில் சொல்லலாம். பட்டு அவன் ஆல்ரெடி வீடியோவையே அவன் திரித்து எவன்கிட்டயோ காசை வாங்கிக்கிட்டு அந்த காசுக்காக கூவுற நாய் அவ்வளோ தூரம் பேசியிருக்கான். ஓகேங்களா? அதில் கமாண்டில் போய் நீங்களும் அதான் நிறைய பேர் போட்டிருக்கீங்க. அந்த கமாண்டுகளை எடுத்து பாருங்கள். நிறையா கமாண்டுகளை வந்து மைவி3 ஆர்ட்ஸ் மெம்பர்களும் போய் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதில் ஏன் பார்க்கணும், எதுக்கு கமாண்ட் போடணும்? அவன் தப்பாக பேசுகிறான்னு தெரியுது. அந்த வீடியோ நம்ம எதுக்கு பார்க்கணும்? அதை பார்த்துட்டு நமக்குள்ளே ஒரு பயம் வருமா வராதா? அவன் என்ன சொல்ல வராங்கிறது நம்ம எம்டி சார் சொல்கிறத விட அவன் சொல்லிட போகிறான். நம்ம எம்டி அந்த இப்போ ஒரு வீடியோ ஒன்று அவன் சென்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? அந்த வீடியோவை பாருங்கள், அந்த வீடியோவை கேளுங்க, ஆடியோவில் கேளுங்க. ஏன்னா அது வந்து காப்பிரைட் வந்துடும். கொஞ்சம் அந்த ஆடியோவை நான் போடுறேன். அந்த ஆடியோவை கேளுங்க. கேட்டுட்டு உங்கள் டிஸ்கஷனை நீங்கள் இந்த நிறுவனத்தில் மிக பெருமையாக சொல்லிக்கலாம். மைவி3 ஆர்ட்ஸ் நிறுவனத்தில் நான் ஒரு மெம்பருங்கிற ஒரு விஷயத்தை இன்னொரு 22 நாள் 23 நாள் கழிச்சு இல்லை, இன்னையிலேருந்தே இல்லை, இதுக்கு முன்னாடி சொல்லிக்கிட்டு தான் இருந்தோம். ஓகேங்களா? இப்போவும் சொல்லலாம், எப்போவுமே சொல்லலாம். கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகேங்க சார். நம்ம நிறுவனத்தில் 69 லட்சம் பேர் இருக்கோம். தயவு செஞ்சு ஆளுக்கு ஒரு வீடியோவை போட்டு விடுங்க. அடுத்த வீடியோவை பார்க்காதீங்க. அடுத்தவனுடைய வீடியோவை என்றைக்கும் அவன் என்ன சொல்கிறான் இவன் என்ன சொல்கிறான் அந்த வீடியோவை பார்க்காதீங்க. உங்கள் மனசாட்சிக்கு எது தோணுதோ நீங்கள் பேசுங்க, ஆடியோவில் பேசுங்க, முடிஞ்சால் வீடியோ கூட போடுங்க. அதை வச்சு மக்கள்கிட்ட பரப்புங்க. மக்கள் தெளிவாகிறதுக்கு நம்ம ப்ராடக்டை அவங்க ஏதோ ஒரு ப்ராடக்ட் ஏதோ ஒன்று வாங்கிட்டு தானே இருக்காங்க. அதை வாங்க சொல்கிறதுக்கு எத்தனை நடிகர்லாம் வச்சு நடித்து எத்தனை கோடி செலவழித்து என்னென்ன பண்ணுறாங்கங்கிற விஷயம் நமக்கும் தெரியுது. அதெல்லாம் செய்யாமல் இருக்காங்க. யோசிச்சு பாருங்கள். பெரிய பெரிய வசந்தன் கோலேருந்து சத்யா மொபைல்லேருந்து போத்தீஸ் ஜவுளி கடையிலேருந்து சரவணா ஸ்டோர்ஸ் எல்லாருமே ஒரு மெத்தடை உருவாக்கி அந்த மெத்தடுக்கு பல கோடி செலவழித்து பண்ணுறத நீங்கள் மைவி3 ஆர்ட்ஸ் மெம்பராக இருக்கிற நாம் ஏன் அதை பண்ணக்கூடாது? யோசிச்சு பாருங்கள். கண்டிப்பாக பண்ணலாங்க. அவங்க ஒரு யூடியூப்பை ஆரம்பிங்க. ஓகேங்களா? ஓகேங்க சார். நம்ம நிறுவனத்தில் நம்ம எம்டி சார் கோயம்புத்தூர் வழக்கு முடிஞ்சு அவர் வெளியே வரும்போது ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு. அந்த பேட்டியை ஒரு அரை மணி நேரம் கேளுங்க. அவர் 1 மணி நேரம் பேசியிருக்காரு. ஓகேங்களா? 1 மணி நான் ஸ்டாப்பாக 1 மணி நேரம் கேட்கக்கூடிய பதில் இன்றைக்கி உள்ள காலகட்டங்களில் எந்த நிருபருக்கும் 5 நிமிஷம் 10 நிமிஷம் பெரிய பெரிய அரசியல் கட்சி தலைவர்களுக்கே சொல்ல முடியாத வார்த்தைகளை நிறைய பேர் கேட்டிருக்காங்க. பட் நம்ம நிறுவனத்தை பற்றி எவனோ தப்பு சொல்கிறான், எவனுக்கு நான் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. மக்களாகிய நிருபர் நீங்கள் கேட்குறீங்க, நீங்கள் கேட்குறது மூலியமாக என்னுடைய மக்களும் தெளிவாகிக்குவாங்க அப்படின்னு சொல்லி நான் ஸ்டாப்பாக 1 மணி நேரம் பேசியிருக்காரு. அந்த வீடியோவை ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நீங்கள் அதையும் கொஞ்சம் கேளுங்க. ஓகேங்க சார். என்ன சொல்ற கம்ப்ளைண்ட் கொடுக்க பின்னால் வந்து முகாந்திரம் இருந்தா அது சொல்றவங்க விவரமானவங்களா இருந்தா அது உண்மையை நடந்திருந்தா இவங்க 2 வருஷம் கொடுக்கலாம் இல்லையா? இன்னைக்கு வேண்டிய அவசியம் என்ன? அது முகாந்திரம் இருந்தா கொடுக்கலாம்ல? அது உள்ள கேட்கலையா? நிச்சயமா இருக்காங்க சார். அவங்க சொல்றத அவங்க குடிச்சாட்ட நான் வந்து மதிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஃபர்ஸ்ட் விஷயம். ஆனா பொதுமக்களுடைய கேள்வி இருக்கனால அதுக்கு நான் பதில் சொல்றேன். அவங்களுக்கு பதில் சொல்ல ஐடியா எனக்கு கிடையாது. ஏன்னா அவங்க அதாவது பாட்டி பேர் வாங்க இருக்காங்க. அவங்க குற்றம் சொல்ல மட்டும் தான் நோக்கமே இல்லையா? அதை ஊட்டியாக பார்க்கறவங்க தயாரா இல்ல. ஆனா இன்னைக்கு நீங்க ஜெனரலா ஒரு பொதுமக்கள் சார்பு கேள்வி கேட்கறீங்க. அதுக்கு பதில் சொல்றேன். சிம்பிள் சார். இன்னைக்கு விளம்பரத்துல எனக்கு அழிஞ்சு போமா? எனக்கு முற்று இன்னொரு க்ளோஸ் அடுத்த வருஷம் வந்து மார்ச் முடிச்சு காய்க்கலாம். வியாபாரத்தில் எனக்கு அழிஞ்சு போயுமா? ஸோ விளம்பரத்துறையும் வியாபாரத்துறையும் எவ்வளவு வருஷம் இருக்குதோ அவ்வளவு வருஷம் கம்பெனி இருக்கும். ரெண்டு ஒருங்கிணைச்சு பண்றேன். அது இருக்குங்கிறத நான் இன்னைக்கு வாயில் வர சொல்ல ஏற்கனவே 2 வருஷம் செஞ்சு காமிச்சிருக்கேன். ஏற்கனவே 2 பாயிண்ட் செஞ்சு காமிச்சிருக்கேன். இன்னைக்கு 87 பாயிண்ட். அன்னைக்கு எங்க வந்து ஒரு ஆஃபீஸ் செஞ்சு காமிச்சிருக்கேன். இன்னைக்கு எல்லா பக்கம் ஆஃபீஸ். அதாண்டி எங்க ஸ்டோரே இல்லாம செஞ்சு காமிச்சிருக்கேன். இன்னைக்கு எங்க மோர் 700 ஸ்டோர் இருக்கு. அப்போ என்னால அதோட பெட்டரா பண்ண முடியுமா? பண்ண முடியாம போகுமா? அன்னைக்கு கஸ்டமர் கம்மியாக போய் காமிச்சேன். இன்னைக்கு 50 லட்சம் பேர். நீ கேட்கலாம் 50 லட்சம் வரும்போது இன்னும் கமிட்மெண்ட் ஜாஸ்தி ஆகும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். 50 லட்சம் பேர் காலேஜ் படிக்கிறாங்களா இல்லையா? 50 லட்சம் கஸ்டமர் தானே. அவங்க ஏன் கஸ்டமரா முன்னே நான் யாரும் நிர்பந்திக்க போறதில்லை. யாரையும் கம்பெனி வாங்க சொல்றதில்லை. ஒருவேளை அவர்கள் மனம் மாறி நிறுவனத்துடைய ப்ராடக்ட்ஸ் முழுமையாக விரும்பி வாங்க ஆரம்பித்தா எங்க எங்களுக்கு நீங்க முடிவு கணக்காக பதில் சரி.
போலியா போனீங்க சொன்னா அது நிரூபிக்கணுமா இல்லையா? இப்போ அரசாங்கம் ஒரு விஷயத்தை வந்து அனலைஸ் பண்ணும், அதுக்கு எல்லா சர்டிஃபிகேட் இருக்கு. அப்ப கொடுத்தவங்க யாரு? ஒரு ப்ராடக்ட் தயாரிக்கிற சர்டிஃபிகேட் தானே. சோ அது என்னென்ன தேவையோ எல்லா சர்டிஃபிகேட் இருக்கு. அதை நம்ம வச்சு தான் பிசினஸ் பண்றோம். போலினா புடிச்சு நிரூபிக்க சொல்லுங்க, எங்க மேல வழக்கு போட சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன். சார் இப்போ சும்மா போற வகை போலீஸ் இருப்பா, சும்மா வாய் சொல்ல நிறைய சொல்லலாம் சார். வேற எவிடன்ஸ் கேள்வி பதில் இல்லைங்களா? சோ நான் பப்ளிக் வைக்கிறேன், ரகசிய பட்டனை கொடுத்தேன். பப்ளிக்ல ஸ்டோர்ல அங்க போட்டு வச்சிருக்காங்க. ஒரு போலியா போட வைக்க சொல்லி நான் அனுமதிக்க முடியுமா? கட்ட முடியுமா? என் மக்கள் இருப்பாங்களா? எப்படி பப்ளிக் வைக்க முடியும்? ஒரு கேள்வி நீங்க கேள்வி கேட்கலாம், பட் கேள்வி எந்த கேள்வி நியாயமா இல்லையா? ஒரு பொருள் போலியா நான் பப்ளிக் வைக்க முடியுமா? ஒரு சேனல் காமிக்க முடியுமா? இத்தனை இருக்க முடியுமா? ஏன் கேட்கறேன், இத்தனை லட்சம் பேர் சொல்றாங்க. அதுல ஒரு சொல்றாரு எல்லாரும் பாமர மக்கள். ஏங்க என் கம்பெனில ஒரு பிளான் உள்ள வந்து இன்கம் ஏன் பண்ணாலும் கேப்சா வச்சு போடணும். அந்த கேப்சாவை ஒரு 7 டிஜிட் இருக்கும், அதுவும் 9:15 செகண்ட்ல போடணும்னு சொன்னா எப்படி பாமர செய்ய முடியும்? சொல் படிக்க தெரிஞ்சுக்கணும், இங்கிலீஷும் நம்ம படிக்க தெரிஞ்சுக்கணும், அதை தாண்டி டைமிங் போட்டு தெரிஞ்சுக்கணும். இருந்தாலும் பண்ண முடியுமா? எப்படி பாமர முடியும்? சோ அனைத்து துறை மெம்பரும் இருக்காங்க. சோ அப்படி இருக்கும்போது ஒற்றுமை யோசிக்காம இது யோசிப்பாங்க. அதெல்லாம் கேள்வி இத்தனை நாள் யோசிக்காம இன்னைக்கு யோசிக்கிறாங்க. ஒரு ஊடக வெளிச்சம் வந்துருச்சு, மையத்தீங்கிற பேரை சொன்னா நமக்கு பப்ளிக் கிடைக்க நினைக்கும் போது யாரோ அந்த பப்ளிக் பயன்படுத்திக்கிறாங்க. பயன்படுத்திட்டு வாழ்த்துக்கள் அவ்வளவுதான் சொல்ல முடியும். அது வந்து பெரிய லென்த்தாக போகும். நான் ஷார்ட்டாக முடிக்கிறேன். நீங்கள் போய் எதுவும் பார்க்கணும் அப்படின்னா நம்ம எம்டி ஃபோரமில் உள்ளே போய் பாருங்கள் அந்த சேனலை. ஓகேங்களா? நான் ஸ்டாப்பாக 1 மணி நேரம் பேசியிருப்பார். அந்த ப்ராடக்ட்டை இவன் எவ்வளோ தூரம் கேவலப்படுத்தணுமோ அவ்வளோ தூரம் ஏன் கேவலப்படுத்துகிறான்? அப்படி ஒரு ப்ராடக்ட்டை கேவலமாக நான் வந்து விற்கிறேனா? யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி ஜிஎஸ்டி வரியிலேருந்து எல்லா வரியுமே கட்டினது போக அந்த ப்ராடக்ட்டுக்கு சட்டப்பூர்வமாக சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருக்கோம். ஓகேங்களா? அந்த ப்ராடக்ட் தான் நான் வாங்கி என்னுடைய ஸ்டோரில் நான் வச்சுருக்கேன். இதே மாதிரி 1000 மெம்பர்ஸும் 1000 ஸ்டோர் கடையில் வாங்கி வச்சுருக்கோம். அப்போது 1000 பேர் வச்சுருக்கிற ஒரு ப்ராடக்ட்டை, சேல்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டை 69 லட்சம் பேர் வாங்கக்கூடிய கஸ்டமர் இருக்கிற இந்த ப்ராடக்ட்டை இவன் எவ்வளவு கேவலமாக எவ்வளவு பேச முடியுது? எப்படி பேச முடியுது? இந்த அதிகாரம் அவனுக்கு யார் கொடுத்தா? மக்களாகிய நாம தாங்க கொடுத்துருக்கோம். அவன் உட்காந்துக்கிட்டு வீட்டில் உட்காந்துக்கிட்டு அந்த வீடியோ போட்டு சம்பாதிக்கிறது மட்டும் கிடையாது. ஒரு ப்ராடக்ட்டை எவனோ ஒரு கார்பரேட் கம்பெனிக்காரன் அவங்ககிட்ட காசை வாங்கிக்கிட்டு கைகூலி வேலை பார்க்குற நாய், பிச்சைக்கார நாய் எப்படி என் ப்ராடக்ட் வந்து அவன் குறை சொல்லலாம்? கலிம்பு மாதிரி இருக்குது, அது மாதிரி இருக்குது, இது மாதிரி இருக்குது. என்னை வாங்கி பார்த்தானா? வாங்கி பார்த்தானா? வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தானா? ஏன் இவ்வளோ தூரம் பேசுகிறான்? அப்போ மக்கள் எல்லாத்தையும் முட்டாளாக்குறானா இல்லையா? அப்போ முட்டா மக்கள் நினச்சி தான் நான் வீடியோ போடுறான். நம்ம எந்த வீடியோ போட்டாலும் மக்கள் வந்து பார்க்க தான் செய்கிறாங்க அப்படிங்கிறதான் போட்டுட்ருக்கான். யோசிச்சு பாருங்கள். இந்திய நாட்டின் ஜனத்தொகை வந்து மிகப்பெரிய ஜனத்தொகை. ஓகேங்களா? இது கருத்து சுதந்திரம் எல்லாருக்கும் இருக்குது. பட்டு ஒரு நிறுவனத்தை இவ்வளோ தூரம் இழிவாக பேசுகிறதுக்கு அவனுக்கு யார் என்ன சொல்லிக் கொடுக்குறது? எப்படி பேச முடியுது அவனால்? இந்த சட்டத்திட்டங்கள்லாம் எங்கே இருக்குது? இது மேலெல்லாம் கேஸ் போடுறதுக்கு அவங்க யாரும் கிடையாதா? அப்போது இந்த யூடியூப் காரங்க மேலெல்லாம் கேஸ் கொடுக்குறதுக்கு நம்ம அன்றைக்கி நானும் போய் நின்றுருந்தேன். நம்ம எம்டி சாரோட சேர்ந்து நானும் உள்ளே போய் நின்றுருந்தேன். அன்றைக்கி என்னையும் சேர்த்து தான் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருந்தாங்க. எங்கள் எல்லாத்தையுமே ஒரே நாளில் அன்றைக்கி நைட்டு 11 மணிக்கு மேலே விட்டாங்க. ஓகேங்களா? இது வரைக்கும் அப்படி அரெஸ்ட் பண்ணவங்க எல்லாத்தையுமே 5:30 மணிக்கெலாம் க்ளோஸ் பண்ணி விட்டுருப்பாங்க. ஆனால் அன்றைக்கி நைட்டு 11 மணி வரைக்கும் நாங்கள் எல்லாருமே அங்கே தான் இருந்தோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம எம்டி சார் அவர் தான் சொன்னார், தயவு செஞ்சு வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி கண்டிஷனாக சொல்ல போய் தான் நாங்கள் வந்து கிளம்பணும். இல்லை அப்படின்னா நாங்களும் உள்ளே தான் இருந்திருப்போம். ஓகேங்களா? இவன் யாருங்க? இவன் யார்? மைவித் ஆர்ட்ஸ் மெம்பரா? மைவித் ஆர்ட்ஸில் பொருள் வாங்கியிருக்கானா? அந்த பொருள் இவனுக்கு ஏதாவது நோய் வாய்ப்பட்டு வாய் இழுத்துக்கிட்டு போய் ஏதாவது ஒன்று நடந்துச்சா? எக்ஸ்பிரி என்ன வாயில் வருது? இவங்க ப்ராடக்ட்லாம் எல்லாமே எக்ஸ்பிரி ஆன ப்ராடக்டாக வச்சுட்டு இருக்கான். அவன் ஒரு தான் வீடியோ போட்டுருக்கான். இது என்னங்க நாட்டு இந்த சட்டத்தையெல்லாம் கொண்டு போய் அரசியல் காழ்ப்புணர்ச்சியில் இது வந்து எல்லா அரசியல் கட்சிக்காரனும் அதான் சொல்கிறேன். எல்லா அரசியல் கட்சி வியாதிகளும் ஒன்று சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அழிவுக்கு நோக்கி போய்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? எல்லாமே காசுக்காக இவங்க நரகளை கூட திங்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்படி திங்கிற நாய் நம்மளை பார்த்து என்ன சொல்லுது? விளம்பரம் பார்த்தா காசு, உழைக்காத காசு, அந்த காசு இந்த காசு. நம்ம என்ன உழைக்காமலாம் இருக்கோம்? யோசிச்சு பாருங்கள். 480 ரூபாய்க்கு பார்க்கணும் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் நான் கேப்ஸ் அடிச்சாகணும். ஓகேங்களா? அந்த ப்ராடக்ட்டை நம்ம விளம்பரத்தில் 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் கேப்ஸாவை கண்டிப்பாக அடிச்சே ஆகணும். அப்படி அடித்தா மட்டும்தான் 480 ரூபா ஏறும். ஓகேங்களா? அப்படி நம்ம இருக்கும்போது எவ்வளவு இழிவாக பேசுகிறாங்க. தயவு செஞ்சு எல்லாருமே வீடியோ போடுங்க. ஓகேங்களா? இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னா நீங்கள் எல்லாருமே வீடியோ போடுங்க. நாங்கள் ஏற்கனவே கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்து பார்த்தோம். அந்த கம்ப்ளைண்ட்லாம் அவங்க எடுக்கலை. ஒரு மரியாதைக்காவது வந்து பேசவே இல்லை. ஓகேங்களா? அரெஸ்ட் பண்ணி 4 நாள் உள்ளே வச்சுருந்து வெளியே அனுப்பி விட்டாங்க. அதுவும் ஓப்பனாக வீடியோ போடுறான். மைவித் ஆர்ட்ஸ் மெம்பர்ஸ் வாங்கக்கூடிய பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய பொருள் வாயிலே அவனுக்கு என்ன வாயில் நிறையா வருது. எப்படி வேணாலும் பேச முடியுது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் மேடம். இது சார் இன்னொன்று, இன்றைக்கி மார்க்கெட்டிங் சொல்லி ஒருத்தர் வந்து வீடியோ போட்டிருந்தார் இல்லையா? அவர் யார்? மைவித் ஆர்ட்ஸ் மெம்பர். ஓகேங்களா?
அவருடைய வீடியோவை அவர் எடுத்து போட்டிருக்காரு, இந்த மார்க்கெட்டிங். அதில் சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் இருக்கீங்க. இது போல் நீங்களும் ஆரம்பிங்கன்னு தான் சொல்கிறேன். மைவி த்ரீ மெம்பரு நம்ம மெம்பராக மட்டும் இருந்தால் பத்தாது. ஓகேங்களா? ஒரு நிறுவனத்தில் வந்து ஒரு பிரச்சனை இருக்கும்போது அந்த பிரச்சனையை எவனோ ஒருத்தர் சரி பண்ணிட்டு வந்து எனக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னால் அது எப்படி நியாயம்? யோசிச்சு பாருங்கள். நம்ம பிரச்சனையை நாம தாங்க சந்திக்கணும். இதே நீங்கள் ஒரு கம்பெனி ஆரம்பித்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்கள் சும்மா இருப்பீங்களா? நீங்கள் தான் இப்போ கம்பெனி. ஓகேங்களா? நல்லதே நடக்குது, நல்ல கம்பெனியில் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன்னு நினச்சிங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஆளாளுக்கு ஒரு வீடியோ போடுங்க. அப்படி வீடியோ போட்டுட்டு அதை வந்து எனக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? எனக்கு ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகும். ஓகேங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகும். 100 பேர் 4 பேர் பார்த்தாலும் போதுங்க. உங்களை வச்சு 4 பேர் அந்த வீடியோ பார்த்து சரி நல்ல கம்பெனி தான் அப்படிங்கிற ஒரு தெளிவு வந்தாலே போதும். 1,20,000 எதை நம்பி நம்ம கட்டியிருக்கோம்? நல்ல நிறுவனம் நினச்சி தானே கட்டணும், நல்ல கம்பெனி நினச்சி தானே கட்டணும், நல்ல சம்பளம் வந்துக்கிட்டு இருந்து தானே கட்டணும், நல்லா வாங்கிட்டு இருக்காங்கன்னு தானே கட்டணும். இன்றைக்கி எவனோ ஒருத்தன் எங்கேயோ இருந்து பேசிக்கிட்டு என்ன சொல்கிறான்? அரசாங்கம் சொல்லிச்சா? அரசாங்கம் இதை பற்றி ஸ்கீம் ஏதாவது சொல்லிச்சா? நடைமுறை என்ன அவங்களுக்கு நடைமுறையோ அதை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நாளில் அது டீட்டெயிலாக முடிச்சுட்டு எம்டி சார் வெளியே வந்ததுக்கப்புறம் இந்த கம்பெனியை இன்னும் எப்படியெல்லாம் செயல்படுத்தலாம், எப்படியெல்லாம் செயல்படுத்த முடியும். இப்போ ஒரு 3-4 மாதம் 6 மாதத்துக்கு மேலே நமக்கு இன்கமும் கிடையாது, அவுட்புட்டும் கிடையாது, இன்புட்டும் கிடையாது. அப்போ நிறுவனத்துக்கு ஒரு நஷ்டம் வருது. அந்த நிறுவனத்துக்கு நஷ்டம் வந்துச்சு அப்படின்னா அந்த நிறுவன தலைவர் எம்டி சார் சந்திக்கக்கூடிய ஒரு தகவல் தான் அது. ஓகேங்களா? அது வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் நிறையா பேர் ஏற்றம் சந்திச்சிருக்காங்க, தோல்வி சந்திச்சிருக்காங்க, மறுபடியும் தோல்வி கண்டதை மறுபடியும் ஏற்றம் சந்திச்சிருக்காங்க. ஓகேங்களா? நம்ம நிறுவனத்தில் எவ்வளவு நஷ்டம் வந்தாலும் அதை ஏற்றுக்கிட்டு மறுபடியும் மீண்டு வருவார். கொஞ்சமாக மீண்டு வந்துடுவார். 2-3 மாதம் 4 மாதத்தில் முழுசாக நல்லா மீண்டு வருவார். அதை மட்டும் நம்பிக்கையோடு நீங்கள் வந்து செயல்படுங்க. யார் என்ன பேசினாலும் தயவு செஞ்சு வீடியோவை கேட்காதீங்க, யார் வீடியோவும் பார்க்காதீங்க. ஓகேங்களா? அப்படியே பார்த்தாலும் அவனுக்கு ஆப்போசிட்டாக நீங்கள் வீடியோ போட்டுவிடுங்க. ஓகேங்க சார். அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்தடுத்து நான் வீடியோ போடுறேன் சார். தேங்க்யூ. இந்த சாட்டப்பைய ஏற்கனவே ஒரு தடவை நம்ம நிறுவனத்தில் நிறையா பேர் கேட்டிருக்காங்க. அதில் இவனும் ஒருத்தன். ஓகேங்களா? இவன் தும்பிகள்லாம் சேர்ந்து நம்ம ஆஃபீஸ்க்கு வந்து உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க, எங்களுக்கு டொனேஷன் கொடுங்க, அண்ணன் கேட்டு சொன்னார், அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம ஆஃபீஸ்க்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 தடவை தொந்தரவு பண்ணியிருக்கான். ஓகேங்களா? இதே மாதிரி தேனிலையும் தொந்தரவு நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. தேனியில் தொந்தரவு மட்டும் கிடையாது, அவங்க நான் உண்ணாவிரதம் இருப்பேன், நான் ஆர்ப்பாட்டம் பண்ணுவேன், 10 பேரை கூப்பிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணுவேன், கட்சியில் வந்து நாங்கள் வந்து போஸ்டிங்கில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதில் ஒரு 10 பேர் போஸ்டர் அடித்து மைவி த்ரீ போலி நிறுவனம் அப்படி இப்படின்னு சொல்லி போஸ்டர் அடித்து ஒட்டினாங்க. ஓகேங்களா? இதுவும் கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு முன்னாடியே நடந்தது. ஓகேங்களா? இது போன்ற நம்ம 52 ஆஃபீஸ்கள்லேயும் எல்லா பிச்சைக்கார நாய்க எல்லாருமே நம்ம ஆஃபீஸுக்கு வந்திருக்காங்க. ஓகேங்களா? அவங்க பிச்சை கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி இவ்வளோ தூரம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனி இப்போ 87 ப்ராடக்ட்டை கொண்டு வந்த உடனே எல்லாத்துலேயுமே இவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவன் புலம்பிக்கிட்டு அலைகிறான். அதனால தான் காசை கொடுத்து அவங்கள கூவை விட்டுக்கிட்டு உட்காந்து வேடிக்கை பார்க்குறான். எவனோ ஒருத்தன் கூவை விட்டுக்கிட்டு வேடிக்கை பார்க்குறான். ஓகேங்களா? 87 ப்ராடக்ட்டை வச்சுக்கிட்டு இவன் வந்து இவ்வளோ பெரிய மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கான், இவ்வளோ பெரிய மார்க்கெட்டை பிடிக்க போகிறான். இன்னும் இதில் பல பேர் சேர்ந்தாங்கன்னா இன்னும் பெரிய மார்க்கெட் ஆயிரும், இவங்களை இதோட முடிச்சு விடுங்க அப்படிங்கிற ரீதியில் நிறையா பேர் உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களை இன்னும் நம்ம மைவி த்ரீ மெம்பர் ஆகிய நாம் எல்லோருமே பொறுமையாக உட்காந்து நம்ம வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நான் பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களை வந்து போராடுங்க, நீங்கள் ஸ்டேஷன் போங்க, அங்கே போங்க, இங்கே போங்க, அதெல்லாம் தேவையே இல்லை. அங்கங்கே உட்காந்துக்கிட்டு உங்கள் கையில் செல்ஃபோன் இருக்குல்ல, அதில் யூடியூப் சேனல் இருக்குல்ல, அந்த யூடியூப் சேனலில் அவங்க போட்டுக்கிட்டே இருங்க. நாளைக்கு மைவி த்ரீ தான் நிறையா மெம்பர்கள் உள்ள 69 லட்சம் மக்களும் அங்கே உள்ளே போய் வாட்ஸ்அப்பை என்ன ஆகும், யூடியூப் சேனல் என்ன ஆகும், எங்கே பார்த்தாலும் மைவி த்ரீ தான் இருக்கும். ஓகேங்களா? இன்னும் ஒரு 22 நாள் இருக்குது. நம்ம எம்டி சார் அதாவது அதுக்குள்ளேயே வந்துருவார், பெயிலில் வந்துருவார். வர்றது நானும் போராடிக்கிட்டு இருக்கோம், எல்லாருமே போராடிக்கிட்டு இருக்கோம். வந்துருவார். அப்படி வராத பட்சத்தில் கண்டிப்பாக 22 நாள் வெளியே வந்துருவார். ஓகேங்களா? அந்த 22 நாள் இன்னும் 22 நாள் இருக்குது. அவங்கவுங்க எப்போ ஃப்ரீயாக டைம் இருக்கோ 5 நிமிஷம் வீடியோ, 3 நிமிஷம் வீடியோ பேசி போட்டு விடுங்க. ஓகேங்களா? யாரை வேணாலும் என்ன வேணாலும் எப்படி வேணாலும் வீடியோ போடுங்க. அவங்கள திட்டி போடுங்க நான் சொல்லலை. நம்ம ப்ராடக்டை நம்ம மைவி த்ரீல இருக்கோம், என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, எப்படி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். பொய்யெல்லாம் சொல்ல வேண்டாம். அவனை மாதிரி காசை வாங்கிட்டு கூவிக்கிட்டே இருக்கட்டும். ஓகேங்களா? நம்ம வந்து நாம் பண்ணுறத உண்மையை மட்டும் பேசுவோம், எதுவும் பொய்யெல்லாம் பேச வேண்டாம். ஓகேங்களா? இந்த நாயை வந்து அடுத்தடுத்து வீடியோ போடுறதுனாலே ஒரு பயத்தை உருவாக்கி விடணும். அது மைவி த்ரீ மெம்பர்ஸ்னால் மட்டும்தான் முடியும். ஓகேங்களா? ஓகேங்க சார். கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள் மேடம். தயவு செஞ்சு உங்கள் முகத்தை காட்டணும்னு அவசியம் கிடையாது, வாய்ஸ் மெசேஜாவது போட்டு விடலாம்.
ஓகேங்களா? வாய்ஸ் மெசேஜ் அவங்களாம் அப்படி தானே பண்ணுறாங்க. ஃபேக் ஐடி எத்தனை ஃபேக் ஐடி வருது. அவன் வந்து கமெண்ட்டை போட்டுட்டு அவன் போய் பார்த்தோம்னா அவன் ஏதோ ஒரு ஃபேக் ஐடி தான் இருக்குது. அவனுடைய பேர் கூட முழுசாக போடல. அவன் எங்கே இருக்கான்னு கூட தெரியாது. என்ன பண்ணுறாங்கிறது கூட தெரியாது. ஓகேங்களா? கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகேங்க சார். அனைவரும் பொறுமையாக இது வரைக்கும் கேட்டுட்டு இருந்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். ஓகேங்க சார். அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஓகேங்க சார். தேங்க்யூ.